السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதமிக்க இந்த சபையின் கண்ணியத்தை மதிக்கின்ற வகையில் குழுமியிருக்கின்ற அன்பார்ந்த பெரியோர்களே, துடிப்புமிக்க இளைஞர்களே, சிறார்களே, புனிதமான இடத்தில் நம்மையெல்லாம் ஒன்று திரட்டி நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை துவக்குகின்றேன். எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு இன்றும் வாழும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமது உயிரிலும் மேலான நாயகன்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்துன் நபியாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்றும் உயிருடன் இருக்கிறார்கள் என்பதற்குண்டான ஆதாரங்கள் குர்ஆனிலும் ஹதீஸும் எண்ணற்றவை. இறைவன் சொன்னான், இன்னா அர்சல்நாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை நாம் சாட்சியாளராகவும் நற்செய்தி கூறுபவர்களாகவும் எச்சரிக்கை விடுப்பவர்களாகவும் நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினருக்கெல்லாம் சாட்சியாளராக நாளை மறுமை நாளையில் வரப்போகிறார்கள் என்றால், இந்த உம்மத்தில் நடைபெறுகின்ற ஒவ்வொன்றையும் அவர்கள் கண்காணிக்கிறார்கள், பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். காரணம், ஒன்றை பற்றி சாட்சி சொல்வதாக இருந்தால் அந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்ற போது அவர் அங்கே இருந்து பார்த்திருக்க வேண்டும். அங்கே நடைபெற்றதை இவர் பார்த்ததோடு மட்டுமல்லாமல் அங்கே பேசப்பட்டதை கேட்டிருக்கவும் வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாள் வரைக்கும் வரப்போகின்ற அவர்களுடைய உம்மத்தினருக்கு சாட்சியாளராக வரப்போகிறார்கள் என்றால் அனைத்து நடவடிக்கைகளையும் அவர்கள் பார்க்கிறார்கள், அத்தனை பேருடைய பேச்சினையும் கேட்கிறார்கள். அதனால் தான் இவர்கள் அத்தனை பேருக்கும் சாட்சியாளராக நாளை மறுமை நாளையிலே வரப்போகிறார்கள். கண்ணால் காணாததை யாரும் சாட்சி சொல்ல முடியாது, காதால் கேட்காததற்கும் சாட்சி சொல்ல முடியாது. இல்லைங்க நான் கேள்விப்பட்டேன் அப்படின்றாலும் ஒரு ஆள் வந்து சாட்சி சொல்ல முடியாது. நேரடியா பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னாதான் அவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படும். இறைவன் இந்த உம்மத்தினருக்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்சியாளராக அமைத்து வைத்திருக்கிறான். மேலும் இறைவன் சொன்னான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிடமிருந்து ஒரு ரசூல் உங்களுக்கு வந்திருக்கிறார். ஹரீசுன் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும், அப்படிப்பட்ட ரசூல் உங்களுக்கு வந்திருக்கிறார்கள் என்று இறைவன் சொல்லித் தருகிறான். இது மூமின்கள் அத்தனை பேருக்கும் கூறப்பட்ட வசனமாகும். நாம் சிரமப்பட்டால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிரமத்தை கொடுக்கிறது, கஷ்டத்தை கொடுக்கிறது என்றால் நாம் படுகின்ற சிரமம் அவர்களுக்கு என்னவென்று தெரிகிறது. அவர்களுக்கு தெரிவதால் தான் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். நம்முடைய சிரமம் அவர்களுக்கு தெரிகிறது என்றால் அவர்கள் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தமாகும். இல்லையானால் எப்படி தெரியும்? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்தவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் என்றும் சொல்ல முடியாது. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருப்பெயரை சொல்லி இந்த வசனத்திலே இறைவன் குறிப்பிட்டு காட்டவில்லை. ரசூல் என்கின்ற சொல்லை பிரயோகித்திருக்கிறான். யாருக்கெல்லாம் ரசூலாக அவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இது பொருந்தும். எனவே நமக்கும் பொருந்தும், கியாமத் நாள் வரைக்கும் வரப்போகின்ற மூமின்கள் அத்தனை பேருக்குமே இது பொருந்தும். மேலும் இறைவன் சொன்னான், வஸ்தக்பிர் லிதம்பிக வலில் மூமினீன் வல் மூமினாத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் இறை நம்பிக்கையுள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்றார். கியாமத் நாள் வரைக்கும் மூமின்கள் வரப்போகிறார்கள், ஆண்களும் வரப்போகிறார்கள், பெண்களும் வரப்போகிறார்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மூமின்களுக்கும் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளையாக இருப்பதால் எல்லோருக்கும் இஸ்திக்ஃபார் செய்கின்ற கடமை அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. அந்த வகையில் இப்பொழுது இருக்கிற மூமின்களுக்கும் அவர்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். கியாமத் நாள் வரைக்கும் வரப்போகின்ற மூமின்களுக்கும் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று உயிருடன் இல்லை என்று சொன்னால் இந்த வசனத்தின்படி அவர்கள் எப்படி அமல் செய்ய முடியும்? காரணம், இறைவனே சொல்லிவிட்டான், மூமின்களுக்காக நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். மூமின்கள் வருகின்ற வரைக்கும் இவர்கள் இருந்தால்தான் அவர்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்ய முடியும். அப்படியானால் இன்றைக்கும் மூமின்கள் இருக்கிறார்கள், இன்றைக்கும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த மூமின்களுக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். காரணம், இறைவனுடைய கூற்று இது. மேலும் இறைவன் சொன்னான், வரஹ்மதி வஸஅத் குல்ல ஷை, என்னுடைய ரஹமத் உலகத்திலே இருக்கிற எல்லா பொருட்களையும் வியாபித்து நிற்கிறது என்று கூறினான். எந்த ரஹமத்து என்று சொல்லவில்லை, என்னுடைய ரஹமத்து என்று சொன்னான். இதே இறைவன் இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான், வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களை அகிலத்தாருக்கெல்லாம் அருள்கொடையாக ரஹமத்தாக அனுப்பி வைத்தோம் என்றும் சொல்லி காட்டுகிறான். அவனுடைய ரஹமத்து எல்லா பொருட்களையும் வியாபித்து நிற்கிறது. அந்த ரஹமத்து என்னவென்றும் இறைவன் தெளிவா சொல்லி காட்டுகிறான். அவர்கள்தான், அந்த ரஹமத்து தான் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று. எல்லா பொருள்களையும் வியாபித்து நிற்கிறது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றும் எல்லா பொருட்களையும் வியாபித்து நிற்கிறார்கள். கியாமத் நாள் வரைக்கும் அவர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். மேலும் இறைவனுடைய ஒவ்வொரு கூற்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை அறிவிக்கிறது. மேலும் ரஹமத்துல் லில் ஆலமீன் என்று இறைவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையாளம் காட்டினான். தன்னை பற்றி சொல்லுகின்ற போது ரப்புல் ஆலமீன், ஆலமீன்களுக்கெல்லாம் ரப்பு என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆலமீன் என்கின்ற சொல்லை பிரயோகிக்கிறான், தனக்கும் ஆலமீன் என்கின்ற சொல்லை பிரயோகிக்கிறான். ஆனால் அவர்கள் ரஹமத்துல் லில் ஆலமீன் என்று சொல்லிவிட்டு நான் ரப்புல் ஆலமீன் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அந்த வகையிலே பார்க்கின்ற போது யாருக்கெல்லாம் இறைவன் ரப்பாக இருக்கிறானோ அவர்களுக்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்தாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த மக்களுக்கும் அல்லாஹ் தான் ரப்பு, அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களுக்கும் அல்லாஹ் தான் ரப்பு. அப்படியானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்தவர்களுக்கும் ரஹமத்தாக இருக்கிறார்கள், பின்னால் வந்தவர்களுக்கும் ரஹமத்தாக இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற மக்களுக்கும் அல்லாஹ் தான் ரப்பாக இருக்கிறான். இப்பொழுது இருக்கிற மக்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்தாக இருக்கிறார்கள். பின்பு வருகின்ற கியாமத் நாள் வரைக்கும் வரப்போகின்ற மக்களுக்கு அல்லாஹ் தான் ரப்பாக இருக்கிறான். கியாமத் நாள் வரைக்கும் வரப்போகின்ற மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்தாக இருக்க போகிறார்கள். காரணம், இந்த இரண்டிலும் ஆலமீன் என்கின்ற சொல்லை பிரயோகித்திருக்கிறான். அந்த வகையிலே பார்க்கின்ற போது இப்பொழுது இருக்கிற மக்களுக்கும் அல்லாஹ் ரப்பு என்றால் இப்பொழுது இருக்கிற மக்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்தாக இருக்கிறார்கள், அவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மேலும் முஹம்மது இப்னுல் முன்கதிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையிலே இருந்தபோது அங்கே நான் வந்தேன், அவர்களிடத்திலே ஒரு பொறுப்பை ஒப்படைத்தேன். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கின்ற போது என்னுடைய ஸலாத்தை அவர்களுக்கு சொல்லுங்கள். இது இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே ஒரு விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்துடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது. அப்படி இருந்தால்தான் சலாமை சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, பெரியவர்கள் சஹாபா பெருமக்கள் எல்லாம் அவர்களுடைய மறைவின் பின்னாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்கின்ற கருத்தும் இந்த ஹதீஸிலே அமைந்திருக்கிறது. இன்னொன்று தெரியுமா, யசீதுடைய காலம், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் யசீத், அவர் ஒரு படை அனுப்பி வைத்தார் மதீனாவிற்கு. மதீனாவிலே ஹர்ரா என்கின்ற இடம், கற்கள் நிறைந்த இடம், அந்த இடத்தில் தான் சண்டை நடைபெற்றது. அங்கே யசீதுடைய படை இருந்தது. அப்பொழுது ஏற்பட்ட அந்த பிரச்சனையின் காரணத்தினாலே, கபலீகரத்தின் காரணத்தினாலே 3 நாட்கள் மஸ்ஜித் நபவியிலே வாங்கும் சொல்லப்படவில்லை, இகாமத்தும் சொல்லப்படவில்லை. அவ்வளவு ஒரு சிக்கலான சூழல் ஏற்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் மஸ்ஜித் நபவியிலே சயீத் இப்னுல் முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்து கொண்டே இருந்தார்கள், மஸ்ஜிதை விட்டு வெளியே வரவில்லை. ஆகவே தொழுகையினுடைய வக்து எதுவென்றும் அவர்களுக்கு புரியவில்லை. பகலிலாவது ஓரளவுக்கு புரியும், இரவு நேரத்தில் எப்படி தெரியும்? வெளியே வந்தால்தான் தெரியும். ஆனால் அவர்களுடைய சிறப்பை அறிவிக்கும் முகமாக இறைவன் ஒரு அற்புதத்தை அங்கே நிகழ்த்தி காட்டுகிறான். ஒவ்வொரு தொழுகையின் போதும்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான ரவுலா ஷரீஃப் கபருக்குள்ளில் இருந்து ஒரு சப்தம் வரும். அந்த சப்தத்தை கேட்டு தொழுவார்கள். 3 நாட்களும் அப்படி செய்தார்கள் என்கின்ற செய்தி தாரமியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலே யார் இருக்கிறார் என்பதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புரிகிறது. எங்கே பாங்கு சொல்லப்படவில்லை, இகாமத்தும் சொல்லப்படவில்லை என்பதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிகிறது. ஆகவே மஸ்ஜித் நபவியில் இருக்கக்கூடியவருக்கு தொழுகைக்காக உதவி செய்கிறார்கள் சப்தத்தை கொடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவர்கள் ஹயாத்துடன் இருந்தால்தான் இதையெல்லாம் செய்ய முடியும். இதுவெல்லாம் ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட விவரங்களாகும் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வார நாட்களில் தலையான நாள் வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமையிலே தான் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அந்த வெள்ளிக்கிழமையில் தான் அவர்களுக்கு ரூஹ் உயிர் கொடுக்கப்பட்டது. அந்த வெள்ளிக்கிழமையில் தான் அவர்கள் சொர்க்கத்திற்குள் பிரவேசித்தார்கள். அந்த வெள்ளிக்கிழமையில் தான் இந்த மண்ணுலகத்திற்கும் வந்தார்கள். அதே வெள்ளிக்கிழமையில் தான் அவர்களுடைய தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே வெள்ளிக்கிழமையில் தான் நாளை மறுமை நாள் கியாமத் நாளும் வரப்போகிறது என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்ததாக சொன்னார்கள், ஆகவே அந்த வெள்ளிக்கிழமையில் என் மீது அதிகம் ஸலவாத்து கூறுங்கள். நீங்கள் கூறுகின்ற ஸலவாத் எனக்கு எடுத்து காட்டப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நேரத்தில் ஒரு தோழர் கேட்டார், யார ரசூலல்லாஹ், இப்பொழுது தாங்கள் இருக்கிறீர்கள், நாங்கள் சொல்லுகின்ற ஸலவாத் உங்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. ஆனால் தங்களுடைய மறைவிற்கு பின்னாலே, எங்களுடைய பார்வை விட்டும் தாங்கள் மறைந்ததன் பின்னாலே எப்படி நாங்கள் கூறுகின்ற ஸலவாத் தங்களுக்கு எடுத்து காட்டப்படும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்லி அன் தௌகுல அஜ்சாதல் அம்பியா. நிச்சயமாக இறைவன் நபிமார்களின் புனித உடலை தீண்டக்கூடாது என்று இந்த மண்ணுக்கு சட்டம் போட்டிருக்கிறான். நபிமார்களின் புனித உடலை இந்த மண்ணுக்கு இறைவன் ஹராமாக்கி விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, நபியுல்லாஹி ஹய்யுன் யுர்ஸக், அல்லாஹ்வுடைய நபியாக இருக்கக்கூடியவர் என்றும் ஹயாத்துடன் தான் இருப்பார்கள், இறைவனால் ரிஸ்க் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதையும் சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலும் நபிமார்களுடைய புனித உடல்களும் இந்த மண்ணிலே பாதுகாக்கப்படுகின்றன. இறைவன் அப்படி அமைத்து வைத்திருக்கிறான். அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள். ஹய்யுன் என்கின்ற சொல்லை நாம் உபயோகிக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறினார்கள், நபியுல்லாஹி ஹய்யுன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய நபி என்றும் ஹயாத்துடனே இருக்கிறார்கள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டதன் பின்னால் யார் சொல்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம செய்யறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது என்று நாம் எப்படி சொல்வது? உண்மையில் குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹதீஸ் என்ன சொல்கிறதோ அது அப்படியே நம்புவது நம்ம மீது கடமையா இல்லையா? அப்படி நம்பினால் தானே மூமினாக இருக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய நபியாக இருக்கக்கூடிய நான் ஹயாத்துடன் இருப்பேன். அதுக்கு மாற்றமாக இல்ல ஹயாத்தா இல்ல என்று சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்றுகிறோமா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மா மின் அஹதின் யுஸல்லிமு அலைய இல்லா ரத்தல்லாஹு அலைய ரூஹி ஹத்தா அருத்த அலைஹி ஸலாம். எனக்கு யார் சலாம் சொன்னாலும் உடனடியாக இறைவன் என்னுடைய ரூஹை என்னிடம் மீட்டு விடுகிறான், உடனடியாக நான் பதிலும் சொல்லி விடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் 24 மணி நேரமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது என்றால் அந்த ரூஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித மேனியிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சொன்னார்கள் ரூஹ் மீட்டப்படுகிறது என்று? ஏதோ நான் மதீனாவிலே அடக்கம் செய்யப்பட்டு விட்டதால் அங்கு மட்டும் தான் இருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். என்னுடைய ரூஹ் பல இடங்களுக்கு செல்லும் என்பதையும் இதன் மூலம் தெரிவிக்கிறார்கள். பல இடங்களுக்கு செல்லும் என்பதால் தான் இந்த கட்டத்தில் மீட்டப்படுகிறது என்றும் சொல்லி தருகிறார்கள். எனவே ஓரிடத்தில் இருக்கக்கூடியதல்ல என்னுடைய ரூஹ், பல இடங்களுக்கும் செல்லுகின்ற ஆற்றலை பெற்றது. நீங்கள் சலாம் சொல்லுகின்ற போது ரூஹ் மதீனாவிற்கும் வருகிறது, உங்களுடைய சலாமிற்கு பதில் சலாமும் கூறுகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு
என்னை வந்து ஜியாரத்து செய்தால், என்னுடைய கபருக்கு வந்து என்னை ஜியாரத்து செய்தால், கஅன்னமா ஸாரனி ஃபீ ஹயாத்தி, நான் மக்களோடு மக்களாக இருந்த போது என்னை வந்து சந்தித்தால் எப்படியோ அப்படித்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். என்னுடைய ஹயாத்துல நான் மக்களோடு மக்களா இருந்த போது என்னை சந்திச்சா எப்படி அப்படித்தான், எந்த வித்தியாசம் இல்லை என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ் தாரகுத்னியிலே, தபுரானியிலே, பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? நாம் ஜியாரத்து செய்ய செல்கிறோம் என்றால் நம்முடைய பார்வைக்கு வேண்டுமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரியாமல் இருக்கலாமே தவிர, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வையில் நாமெல்லாம் தெரிந்து கொண்டுதானே இருக்கிறோம். யார் வருகிறார், யார் ஜியார் செய்கிறார், எந்த நிலையில் வருகிறார் என்பதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியத்தானே செய்கிறது. ஆகவேதான் சொன்னார்கள், நான் உங்களோடு இருக்கின்ற போது, உங்களுடைய பார்வையில் இருக்கின்ற போது என்னை சந்தித்தான் எப்படியோ அப்படித்தான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வகையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றும் ஹயாத்துடன் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவரை அடக்கம் செய்ததன் பின்னால் 2 மலக்குகள் வருகிறார்கள். அவரை அமர வைக்கிறார்கள், கேள்வி எழுப்புகிறார்கள். அந்த கேள்வியிலே மா குன்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுலி, இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலே நீ என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய் உலகத்தில் என்று கேட்கப்படும். நல்லவராக இருந்தால் இவர்கள்தான் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், இவர்கள்தான் அல்லாஹ்வின் திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்களுக்கு வேதத்தை தந்தார்கள், தெளிவான அத்தாட்சிகளை தந்தார்கள், அவர்கள் ஒப்புக்கொண்டோம் என்று சொன்னபோது அந்த மலக்கள் சொல்வார்கள், நீங்கள் இப்படி சொல்வீர்கள் என்பது எங்களுக்கு முன்னாலேயே தெரியும், ஆனாலும் இறைவனுடைய கட்டளைப்படி உங்களிடம் நாங்கள் விசாரணை செய்தோம் என்று சொல்லி அவர்களுக்கு சொர்க்கத்தை ஆடையை உடுத்தி வைத்து, அதே போன்று சொர்க்கத்தினுடைய கதவுகளை திறந்து வைக்கப்பட்டு அவர்கள் சுகமாக இருப்பார்கள். நம் கனௌமத்தில் அரூஸ், மணமகன் உறங்குவது போன்று சுகமாக இருங்கள் என்று நற்செய்தியை சொல்லுவார்கள். அதே நேரத்திலே நயவஞ்சகர்களாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்க வேண்டிய முறையிலே மதிக்காமலும், நம்பிக்கை கொள்ள வேண்டிய முறையிலே நம்பிக்கை கொள்ளாமலும் இருந்தால் அவர்கள் ஏதோ மற்றவர்கள் சொன்னார்கள், நாங்களும் அப்படி சொல்லிக் கொண்டிருந்தோம் என்று சொல்வார்கள். அப்பொழுதுதான் 2 விழாவுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பகுதிகள் அவருடைய 2 விழாவையும் நெருக்கும், ஒன்றோடொன்று சேருகின்ற அளவிற்கு கடும் தண்டனை அந்த கபருக்குள்ளேயே வழங்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் சிந்தனைக்கு கொள்ள வேண்டியது, யாரெல்லாம் மரணிக்கிறாரோ அவர் எந்த நாட்டிலே மரணித்தாலும், எந்த மாநிலத்திலே மரணித்தாலும், எந்த ஊரிலே மரணித்தாலும், அவர் அடக்கம் செய்யப்பட்டதன் பின்னால் மலக்குகளிருந்து விசாரணை செய்கின்ற போது அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வருகை தருகிறார்கள். அதனால்தான் அந்த மலக்குகள் கேட்கிறார்கள், ஃபீ ஹாதர் ரஜுலி, இவர்கள் விஷயத்திலே நீ என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய்? ஒவ்வொரு மூமினும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணார பார்க்கின்ற இடம் அந்த கபருடைய இடம். ஆகவேதான் ஒரு நல்லடியார்களுக்கு நாம் உருஸ் என்று கூறுகிறோம். காரணம், அந்த கபரிலே தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்தது நேரடியாக. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்த நேரம் எப்படிப்பட்ட நேரமாக இருக்கும்? உண்மையிலேயே மகிழ்ச்சியிலும் ஆனந்தத்திலும் மூழ்கக்கூடிய நேரம் அல்லவா? அதனால்தான் உருஸ் என்று நாம் சொல்கிறோம். அவர் மகிழ்ச்சியிலே இருப்பார்கள் இறைவனுடைய அடியார்கள். இப்பொழுதும் ஒரு மரணிக்கிறார், அவரை அடக்கம் செய்து விடுகிறோம். அங்கேயும் அவருக்கு விசாரணை உண்டு, கேள்வி எழுப்பப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டித்தான் கேள்வி கேட்கப்படுகிறது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுதும் அடக்கம் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு கபருக்குள்ளும் செல்கிறார்கள் என்றுதானே அர்த்தம். அப்படியானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்துடன் இருந்தால்தான் ஒவ்வொரு கபருக்கும் செல்ல முடியும். ஒரே கட்டத்தில் பல இடங்களில் ஆஜராக முடியும் என்பதும் இதன் மூலம் நமக்கு தெரிகிறது. ஏனென்றால் ஒரே நாட்டிலே, ஜப்பானிலே ஒரு அடக்கம் செய்யப்படுவார், ஆசியா கண்டத்திலே ஒரு அடக்கம் செய்யப்படுவார், அமெரிக்க நாட்டிலே ஒரு அடக்கம் செய்யப்படுவார். ஒவ்வொருவருக்கும் விசாரணை உண்டு என்று வருகின்ற போது ஒரே நேரத்திலே பல இடங்களில் ஆஜராகின்ற அதிகாரத்தையும் ஆற்றலையும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான் என்பதும் இதன் மூலம் தெளிவாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஆஜரார்கள். இப்பொழுது கபரிலே உயிருடன் இருந்தால்தான் செய்ய முடியும். உயிருடன் இல்லை என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஜரார்கள் என்பதை மறுக்கக்கூடிய ஒரு அபாயகரமான நிலை ஏற்பட்டுவிடும். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் ஹதீஸை மறுக்கிறோம், ஹதீஸை மறுத்து விட்டால் ஈமானை பறிபோய்.
போய்விடும். ஆகவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றும் உயிருடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சில பேருக்கு இதை ஜீரணிக்க முடியல, ஹதீஸே மறுக்க முடியல. ஏன்னா ஹதீஸ் லைஃப்னு சொன்னா லைஃப்னு சொல்லி ஏதாவது சொல்லிடலாம். ஹதீஸ் சஹீஹானது, புகாரில இருக்குது. அதனால சில பேர் பல்வேறு விதமா விளக்கம் கொடுக்கறாங்க. ஒரு ஆள் ஒரு விளக்கம் கொடுத்தாரு, என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்கன்னு சொன்னா அவங்களே வரல, அங்க அவருடைய போட்டோ காட்ட போற அப்படின்றாரு. நான் கேட்டேன், கேமராமேன் யாருங்க அப்படின்னு கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டோ எடுத்திருக்குன்னு ஒரு ஆளு, என்ன அப்படியா இருக்குது ஹதீஸ்ல? ஹாதர் ரஜுல், இந்த மனிதர் விஷயத்தில் அப்படிதான் இருக்கு. போட்டான்னு சொன்னா இந்த மனிதருடைய உருவத்தை காட்டி இந்த உருவம்னு சொல்லி இருக்கானு ஹாதர் ரஜுல் தானே வருது. இன்னொரு சில பேர் ஏன்னா வேற வழி இல்லைங்கிறதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த கபர் ஷரீஃபை காட்டி இவர்கள் விஷயத்திலே என்ன சொல்லி கேட்கப்படுகிறார்கள். அதுவும் பொருந்தாது. ஏன்னா மதீனாவுல ஒருவர் அடங்கி இருந்தா இந்த வாசம் அவருக்கு பொருந்தும். ஹாதா என்பது பக்கத்தில் இருக்கக்கூடியதை சுட்டி காட்டுறதுக்கு உள்ளேதான். இப்ப நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இது அப்படின்னு சொல்லி, தொலைவில் இருந்தா அது அப்படின்னு சொல்லுவோம். அரபி மொழியில கிட்ட இருந்தா ஹாதா, தொலைவில் இருந்தா தாலிக்க. இப்போ ஒரு ஆள் இந்தியாவில் அடக்கம் செய்யப்பட்டான்னு வச்சுக்கிறங்க, மதீனா கிட்ட இருக்கா தொலைவில் இருக்கா? தொலைவில் இருக்கு. அப்ப ஹாதர் ரஜுல் எப்படி சொல்லணும்? கபரை காட்டுறதா இருந்தா தாலிக்க ரஜுல்னு சொல்லியிருக்கணும், அங்கன்னு சொல்லியிருக்கணும். அதனால ஹாதர் ரஜுல் இந்த மனிதன் சொல்லும் பொழுதே ஒவ்வொரு கபருக்குள்ளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஜராகிறார்கள். இப்ப இந்த விசாரணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யாரெல்லாம் வஃபாத் ஆனாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் விசாரணையா? இப்பொழுது ஒரு ஆள் இறந்து போய் அடக்கம் செய்யப்பட்ட அவருக்கு விசாரணை இல்ல? அவருக்கு விசாரணை இருக்கதானே செய்து. அப்ப விசாரணை செய்யப்படுகிறது என்றால் கியாமத்து நாள் வரைக்கும் நடக்க போகிறது. கியாமத்து நாள் வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கபரிலும் ஆஜராகிறார்கள் என்றால் அவர்கள் ஹயாத்துடன் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தமாகும். மேலும் அஸ்ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பள்ளியான மஸ்ஜித் நபவியிலே நான் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருந்தேன். இது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் நடைபெறுகிறது. நான் உறங்கிக் கொண்டிருந்த போது என்னுடைய மேனியிலே ஒரு சிறிய பொடிக்கல் விழுந்தது. நான் எழுந்து பார்த்தேன். அங்கே ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு நின்று கொண்டிருந்தார்கள். என்னை வருமாறு அழைத்தார்கள். சென்றேன். அப்பொழுது என்னும் சொன்னார்கள், அங்கே பேசிக் கொண்டிருந்த இருவரை சுட்டிக்காட்டி அந்த இருவரையும் அழைத்து வாருங்கள் என்றார்கள். அந்த இருவரையும் அழைத்து வைத்துக் கொண்டு ஹலீஃபா அவர்களுக்கு முன்பு நிறுத்தினேன். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள் அந்த இருவரையும் பார்த்து, மின் ஐன அன்துமா, நீங்கள் இருவரும் எங்கிருந்து வருகிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், மின தாயிப், நாங்கள் தாயிஃபில் இருந்து வருகிறோம் என்றார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அதனால் விடுகிறேன், அதனால் விடுகிறேன். லவ் குந்துமா மின் அஹ்லில் மதீனா, நீங்கள் இருவர் மட்டும் இந்த மதீனாவை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் லஅவுஜஅத்துகுமா, உங்களுக்கு கடும் தண்டனை வழங்கி இருப்பேன். தர்ஃபஆனி அஸ்வாத்தகுமா ஃபீ மஸ்ஜித் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளியிலே இருந்து கொண்டா சப்தமிட்டு பேசுகிறீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். இது புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற இடத்தில் யாரும் சப்தமிட்டு பேசக்கூடாது என்பது இறைவனுடைய கட்டளை. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபியி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சின் சப்தத்திற்கு மேலாக உங்களின் சப்தத்தை உயர்த்தி பேசாதீர்கள். வலா தஜ்ஹரு லஹு பில் கவுல் கஜஹரி பஅதிக்கும் லிபஅதின், உங்களுக்கு மத்தியிலே இறைந்து பேசுவது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இறைந்து பேசாதீர்கள். காரணம் அதுவும் ஒரு அவமரியாதையே. நம்ம கூட சொல்லுவோம்ல, பெரியவங்க இருக்கிற சபையில யாரா சத்தம் போட்டு பேசினா, பெரியவங்க இருக்கிறாங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சத்தம் போட்டு பேசுறியப்பா அப்ப நம்ம சொல்றோம்ல. அப்படியானால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலும் அப்படித்தானே. ஆகவே தான் இந்த அவமரியாதையை கூட நீங்கள் செய்யக்கூடாது. மீறி செய்தால் இறைவன் என்ன விளைவு ஏற்படும் என்பதை எச்சரிக்கிறான். அன் தஹ்பத் அமாலுக்கும், உங்களுடைய வணக்கங்கள் அனைத்தும் அழிந்து போய்விடும் என்கிறான். யாருக்கு அழிந்து போகும் அதையும் நாம் சிந்தனைக்கு கொள்ள வேண்டும். இறைவன் குர்ஆனிலே சொன்னான் மூமின்களுடைய நிலையை பற்றி, ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, ஒருவர் அணு அளவு நல்லது செய்தாலும் கண்டுகொள்வார். வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, ஒருவர் அணு அளவு தீங்கு செய்தாலும் அதை மறுமை நாளையிலே கண்டுகொள்வார். நல்லதாக இருந்தாலும் கண்டுகொள்வார், தீயதாக இருந்தாலும் கண்டுகொள்வார் என்று இறைவன் மூமின்கள் விஷயத்திலே சொன்னவன். ஆனால் இங்கே சொல்லி காட்டுகிறான், உங்கள் வணக்கங்கள் அனைத்தும் அழிந்து போய்விடும்
போய்விடும் என்றால் அங்கே ஈமானை இழக்கின்ற நிலைதான் ஏற்படுகிறது என்பதை இறைவன் சொல்லி காட்டுகிறான். காரணம், ஈமானை ஒரு இழக்கின்ற போதுதான் மீன்கும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஒரு முர்த்தத்தாகிவிட்டால் அவருடைய வணக்கங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்பது முர்த்தத்துக்குள்ள சட்டம். அந்த சட்டத்தை எனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமரியாதை செய்தவர்களுக்கும் கொண்டு வருவேன் என்று இறைவன் சொல்லி காட்டுறான்னு சொன்னா எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை நம்ம இங்க கவனத்தில் கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் இப்படி சட்டம் போட்டான். அவர்கள் இருக்கிற இடத்தில் சத்தமிட்டு பேசக்கூடாது. இது மக்களோடு மக்களாக வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல, அவர்கள் மக்களின் பார்வை விட்டு மறைந்த பின்னரும் கூட இந்த சட்டம் இருக்கிறது என்பதை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள். அதனால் தான் சொன்னார்கள், தர்ஃபஆனி அஸ்வாத்தகுமா ஃபீ மஸ்ஜித் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற இந்த பள்ளியில சப்தமிட்டு பேசுகிறீர்கள் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றும் ஹயாத்துடன் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நிலையிலும் இவர்களுக்கு மட்டும் குறித்தான ஒன்றல்ல, மற்ற நபிமார்களுக்கும் இதே நிலைதான். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றும் ஹயாத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்களோ அதே போன்றுதான் மற்ற நபிமார்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பல ஹதீஸ்கள் அறிவிக்கின்றன. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பயணத்திலே இருந்தோம். மக்காவிற்கும் மதீனாவுக்கும் மத்தியிலே ஒரு ஓடைக்கு சென்றோம். அந்த ஓடையின் பெயர் என்ன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஐயு வாதின் ஹாதா, அருமை தோழர்கள் சொன்னார்கள், வாதில் அஸ்ரத் என்று சொல்லப்படுகின்ற ஓடை. இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கன்னி அன்துரு இலா மூசா அலைஹிஸ்ஸலாம், அன்பு தோழர்களே, நான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய தலைமுடி எப்படி இருந்தது, அவர்களுடைய நிறம் எப்படி இருந்தது என்பதையெல்லாம் விளக்கினார்கள். பின்பு சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய காதுகளில் விரல்களை வைத்து லப்பை அல்லாஹும்ம லப்பை என்று தல்பியா முழங்கிய வண்ணம் சென்று கொண்டிருக்கிறார்கள், நான் பார்க்கிறேன் என்றார்கள். இன்னும் சிறிது தூரம் நாங்கள் நடந்து சென்றோம். ஒரு மலைப்பாதை கணவாயை அடைந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஐய சனியத்தின் ஆதிகி, இந்த மலைப்பாதையின் பெயர் என்ன? அருமை தோழர்கள் சொன்னார்கள், ஹரிஷா என்று சொல்லப்படுகின்ற மலைப்பாதை. இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன்பு தோழர்களே, கன்னி அன்துரு இலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், அதோ பாருங்கள், நான் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறேன். அவர்கள் அலா நாக்கத்தின் ஹம்ரா, சிவப்பு நிறம் கொண்ட ஒட்டகின் மீது பயணித்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அலைஹி ஜுப்பத்துன் மின் சூஃபின், கம்பளியால் நெய்யப்பட்ட ஜுப்பாவை அணிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஒட்டகத்திலே போடப்பட்டிருக்கிற மூக்கணாங்கயிறு பேரித்த மரத்தின் மட்டையிலே இருக்கிற நாரினால் செய்யப்பட்டது. அணு அணுவாக துல்லியமாக விவரிக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் தங்களுடைய காதுகளில் விரல்களை வைத்து தல்பியா லப்பை அல்லாஹும்ம லப்பை என்று முழங்கிய வண்ணம் சென்று கொண்டிருக்கிறார்கள், நான் பார்க்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிமார்களுடைய நடமாட்டமும் கூட உடலோடு சேர்ந்தது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். காரணம் என்ன? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒட்டகத்தின் மீது செல்கிறார்கள் என்றாலே அவர்கள் உடலோடு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். காரணம், உடல் என்று இருந்தால்தான் வாகனிப்பதற்கு ஒரு வாகனம் என்று தேவை. அந்த வாகனம் எப்படி இருந்ததை கூட அறிவிக்கிறார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அணிந்திருந்த ஜுப்பா கம்பளியால் நெய்யப்பட்டது என்கிறார்கள். அவர் ஜுப்பா என்கின்ற உடையை உடுத்தி இருந்தார்கள் என்றால் அங்கே உடல் இருந்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். ஆகவே நபிமார்கள் உயிருடன் இருக்கிறார்கள், அவருடைய நடமாட்டமும் இருக்கிறது, அதுவும் உடலுடன் கூடிய நடமாட்டம் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய இரவிலே நிகழ்ந்ததை சொல்லி காட்டினார்கள். மரத்து பி மூசா அலைஹிஸ்ஸலாம், நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடந்து சென்றேன். வஹுவ காயிமுன் யுஸல்லி, அவர்கள் கபரிலே நின்ற வண்ணம் தொழுது கொண்டிருந்தார்கள், பார்த்தேன் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே, இப்னு மாஜாவிலே, நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிமார்கள் ஹயாத்துடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதால் தான் அவர்கள் நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். மேலும்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற அந்த மிஅராஜுடைய இரவில் பைத்துல் மக்திஸிலே எல்லா நபிமார்களும் குழுமி இருந்தார்கள். அத்தனை பேருக்கும் இமாமத்து செய்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்றால் அந்த நபிமார்கள் எல்லாம் ஹயாத்துடன் இருந்ததால் தான் அங்கே வருகை தந்தார்கள். அவர்களுக்கு தொழுகையும் நடத்தப்பட்டது. மேலும் ஹலரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹலரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நடைபெற்ற விவாதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி ஹஜ்ஜ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அலா மூசா அலைஹிஸ்ஸலாம் என்றும் கூறினார்கள். அந்த விவாதத்தில் அவர்கள் இருவருக்கு மத்தியிலே நடைபெற்ற விவாதத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வென்று விட்டார்கள் என்பதையும் சொல்லி காட்டினார்கள். அந்த விவாதம் என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், எங்களுடைய பாட்டனார் அவர்களே, இறைவன் உங்களுக்கு எவ்வளவு சிறப்புகளை எல்லாம் வழங்கியிருந்தான், எவ்வளவு சிறப்புகள். தங்களுடைய திருக்கரத்தால் படைத்தான், தன்னுடைய ரூஹையை ஊதினான், சொர்க்கத்திலே உங்களை நுழைய வைத்தான், இவ்வளவும் செய்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருப்பி கேட்டார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இறைவன் உங்களுக்கும் சிறப்புகளை வழங்கியிருக்கிறான், ரசூலாக ஆக்கினான், உங்களோடு நேரடியாக பேசி கலீமுல்லா என்கின்ற பட்டத்தையே வழங்கினான், உங்களுக்கு வேதத்தையும் கொடுத்தான். அந்த வேதம் தௌராத் வேதம். அந்த தௌராத் வேதம் நான் படைக்கப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளது? இது கேள்வி. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், 40 சனத்தன், நீங்கள் படைக்கப்படுவதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த தௌராத் வேதம் இருந்தது. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுபடியும் கேட்கிறார்கள், அந்த வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறதா அசா ஆதமு ரப்பஹு, இறைவனுடைய கட்டளைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாறு செய்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதா? ஆம், எழுதப்பட்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். இப்பொழுது கேட்கிறார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் படைக்கப்படுவதற்கு முன்பே இறைவன் எழுதியதைத்தானே நான் செய்தேன், எப்படி நீங்கள் குறை சொல்கிறீர்கள்? இப்படி சொன்னதுதான் தாமதம், அதற்கு மேலே பேச முடியவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த விவாதத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வென்று விட்டார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் எங்கே, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் எங்கே? இவர்கள் எல்லாம் மக்களை பார்வையிட்டு மறைந்திருக்கிறார்கள், ஆனால் விவாதம் நடைபெற்றிருக்கிறது. அப்படியானால் அவர்கள் எல்லாம் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிற போதுதான் அவர்கள் சந்திக்கிறார்கள், இத்தகைய விவாதங்களையும் செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அதே போன்று குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இறைவன் சொன்னான், வஸ்அல் மன் அர்சல்னா மின் கப்லிக மிர் ருசுலினா, உங்களுக்கு முன்பு நாம் அனுப்பி வைத்தோமே அந்த இறை தூதர்களிடம் நீங்கள் கேட்டு பாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் கூறுகிறான். குர்ஆனுடைய வசனம் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து மற்ற நபிமார்கிட்ட இங்க கேளுங்கன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற நபிமார்களை சந்திக்கிறார் என்றுதான் அர்த்தம். அப்ப அந்த நபிமார்களும் ஹயாத்துன் இருந்து கொண்டிருக்கிறாங்க அர்த்தம். அவங்க ஹயாத்துன் இருக்கிறாங்க, நீங்க அவங்களை சந்திச்சு கேட்டு பாருங்க என்பதுதான் இந்த வசனம் நமக்கு அறிவிக்கிறது. இல்ல முந்தின நபிமார்கள்லாம் ஹயாத்துன் இல்லை என்று சொன்னால் இந்த வசனத்திற்கே பொருள் இல்லாம போய்விடும். காரணம், இறைவன் கட்டளை போடுகிறான், நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு முன்பு இருந்த நபிமார்களிடத்திலே கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இறைவன் சொன்னான். அந்த வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹயாத்துடன் இருக்கிறார்கள், அதுபோன்றுதான் மற்ற நபிமார்களும் ஹயாத்துடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இறைநேச செல்வர்களான வலிமார்களும் ஹயாத்துடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பல்வேறு ஹதீஸ்கள் சொல்லி காட்டுகிறார். இறைவன் அந்த நேசர்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கிறான், அந்த தகுதியை கொடுக்கிறான், அந்த சிறப்பை வழங்குகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு துணைவியார் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்கின்ற போதும், என்னுடைய தந்தையார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜியாரத் செய்கின்ற போதும் நான் சாதாரணமாய் செல்வேன். மற்றவர்கள் கேட்பார்கள், இப்படி செல்கிறீர்களே என்று. நான் கூறுவேன், இன்னமாஹுவ ஜௌஜி வ அபி, அங்கே யார் இருக்கிறார்? என்னை மனமுடித்த எனது கணவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள், என்னை ஈண்டெடுத்த அருமை தந்தையார் இருக்கிறார்கள், ஆகவே நான் இப்படி செல்கிறேன் என்பேன். ஃபலம்மா துஃபின உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆனால் அதற்கு பின்பு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டதின் பின்னாலே ஃபவல்லாஹி
இறைவனின் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், மா தகல்துஹு இல்லா வ அன மஸ்தூதத்துன் அலைய சியாபி, என்னுடைய ஆடைகளை எல்லாம் நன்றாக அணிந்த வண்ணம் தான் ஜியாரத் செய்வதற்கு அங்கே செல்வேன். காரணம் என்ன தெரியுமா? ஹயா மின் உமர், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வெட்கப்பட்டு என்று சொன்ன அந்த ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை துணைவியார் ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய கூற்றுப்படி இறைவனுடைய நேசர்கள், நபிமார்கள் அல்லாத இறைவனுடைய நேசர்களும் ஹயாத்துடன் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் காரணம். என்ன? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வெட்கப்பட்டு இப்படி நான் செல்வேன் என்று சொல்கின்ற போதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே உயிருடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், ஜியாரத் செய்ய வருபவர் யார், எந்த நிலையிலே இருக்கிறார் என்பதையெல்லாம் உள்ளுக்குள் இருக்கிற ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள் என்பதால் தானே ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், வெட்கப்பட்டு நான் இப்படி செல்வேன். ஆகவே ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய கொள்கை தான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கை. காரணம் என்ன? கபூர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஹயாத்தன் இருக்கிறாங்க, யாரு எப்படி வர்றாங்க பாக்குறாங்க அப்படிங்கிற கொள்கை ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு தஆலா அவருடைய கொள்கை. அவங்க அப்படி ஒரு கொள்கையை கொண்டிருந்தான்னு சொன்னா அவங்களா அப்படி கொண்டிருக்க மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையால் தான் இந்த கொள்கை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அந்த கொள்கை தான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கையாகும். ஆகவே அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர் தான் குர்ஆனுடைய வசனங்களையும் ஹதீஸ்களையும் அப்படி பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நிதர்சன உண்மையாகும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு தோழர் வந்தார். யார சொல்லலாம், நான் பயணத்திலே இருந்த போது ஒரு இடத்திலே தங்க வேண்டும் என்பதற்காக கூடாரம் அடித்தேன். நான் அடித்த இடம் ஒரு கபரு, ஆனால் நான் அடித்த போது கபரு என்று எனக்கு தெரியாது. அடித்து அங்கே இருந்த போது திடீரென்று மண்ணுக்குள் இருந்து ஒரு சப்தம், குர்ஆனை ஓதுகின்ற சப்தம். குர்ஆனிலே தபாரக்கல்லதி பியதில் முல்கு என்று தொடங்குகிறதே சூரத்துல் முல்கு, அதை ஓதுகின்ற சப்தம் கேட்டது. ஆரம்பத்திலிருந்து அந்த அத்தியாயம் முடிகின்ற வரைக்கும் ஓதப்பட்டதை நான் கேட்டேன். பின்புதான் அந்த கபரு எனக்கு தெரிஞ்சிச்சு என்கின்ற விவரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த தோழர் சொன்ன நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஹியல் மானிஆ ஹியல் முன்ஜிஆ என்றார்கள். கபருக்குள்ளும் கூட இந்த அத்தியாயம் ஓதப்படுகிறது என்றால் அதனுடைய சிறப்பென்ன என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அது நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியது, ஈடேற்றத்தை கொடுக்கக்கூடியது என்று சொல்லி அந்த அத்தியாயத்தின் சிறப்பை விவரித்து காட்டினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ் திர்மிதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இறை நேசர்கள் மறைந்ததன் பின்னாலே ஹயாத்துடன் இருந்ததால் தான் அவர்கள் கபருக்குள்ளே இருந்தும் கூட குர்ஆனை ஓதுகிறார்கள். ஹயாத் இல்லைன்னு சொன்னா எப்படி ஓத முடியும்? ஆகவே இறை நேசர்களும் ஹயாத்துடன் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது. இன்னொரு ஹதீஸ் தெரியுமா உங்களுக்கு? அப்துர் ரஹ்மான் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எனது தந்தையார் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மரண தருவாயின் வேலை, மரண படுக்கையிலே கிடக்கிறார்கள். உம்முல் பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே வருகை தந்தார்கள். சொன்னார்கள், கஅப் அவர்களே, நீங்கள் இன்னாரை சந்திக்கின்ற போது என்னுடைய சலாத்தை சொல்லுங்கள். ஹதீஸிலே ஃபுலான் என்கின்ற வார்த்தை வருகிறது, ஒரு பெயரை சொல்லி இருக்கிறார்கள். ஹதீஸில் அந்த பெயர் இல்லை, ஃபுலான் என்கின்ற சொல். இன்னாரை சந்திக்கின்ற போது நீங்கள் என்னுடைய சலாமை சொல்லுங்கள். இப்பொழுது கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அது எப்படி முடியும்? மரணித்ததன் பின்னால், இந்த உலகத்தை விட்டும் நான் மறைந்ததன் பின்னால் நான் ஈடுபடுகின்ற காரியங்கள் எவ்வளவு இருக்கின்ற போது இதை நினைவு வைத்து என்னால் சொல்ல முடியுமா? என்ன காரணம்? நம்ம கேள்வி கேட்கப்படும், கபருக்குள்ள வைக்கப்பட்ட பின்னால கேள்வி கேட்கப்படும், அதுக்கு பதில் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இதை நினைவிலே வச்சு நான் எப்படி போய் சலாம் சொல்ல முடியும் என்பதற்குத்தான் இதை விட முக்கியமான பணியில் நான் இருப்பேனே, இதை நினைவுபடுத்தி என்னால் சொல்ல முடியுமா என்று கேட்டபோது உம்முல் பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நீங்கள் கேட்டதில்லையா? சொன்னார்களே, அர்வாஹுல் மூமினின், மூமின்களுடைய ஆத்மாக்கள் எல்லாம் பச்சை நிறமுள்ள பறவைகளில் வைக்கப்படும். அந்த பறவைகள் சொர்க்கத்திலே அங்கு இங்கும் பறந்து தெரியும், புனிதமான இடத்திலே இருக்கும் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களே, இது கேட்டிருக்கிறா இல்லையா?
கஅப் ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் கேட்டிருக்கிறேன் என்றார்கள். இப்பொழுது உம்முல் பிஷர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்ஹா சொன்னார்கள், ஃபஹுவ தாக்க, அதைத்தானே நான் சொல்கிறேன். மூமின்களுடைய அர்வாஹ் எல்லாம் அங்கு இருக்கும் அல்லவா, நீங்கள் சந்தித்துக் கொள்வீர்கள் தானே, அப்பொழுது இந்த சலாத்தை சொல்லுங்களேன் என்று உம்முல் பிஷர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இறை நேசர்களும் கூட மறைந்ததன் பின்னால் ஹயாத்துடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள், ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள், சலாமும் கூறிக்கொள்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு அறிவிக்கிறது. ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, மற்ற நபிமார்களும் சரி, அதே போன்று இறை நேசர்களும் சரி ஹயாத்துடன் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வுலகை விட்டு மறைந்ததன் பின்னாலே என்பதை இந்த ஹதீசுகளும் ஆயத்துகளும் நமக்கு அறிவிக்கின்றன. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்துடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் சொல்கின்ற போது அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுக்கு சில பேரு எல்லாத்துக்கும் வசனத்தை ஓதுற மாதிரி இதுக்கு ஒரு வசனத்துடைய உண்மை பொருள் என்னவென்று புரியாததால் ஒரு வெளிப்படையினுடைய அர்த்தத்தை வைத்துக் கொண்டு தவறாக விளங்கிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வே சொல்றானே, இன்னக்க மையத்துன் வ இன்னஹும் மையத்துன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து நீங்களும் மையத்து, சஹாபா பெருமக்களும் மையத்து அல்லாஹ்வே சொல்லிட்டானே, நீங்க என்ன ஹயாத்துங்கிறீங்க? நான் கேட்கிறேன், இந்த வசனம் யாருக்கு இறங்குனுச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே இறங்குனுச்சு. இன்னக்க மையத்து, நீங்க மையத்து என்று அல்லாஹ் சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தானே இறங்குனுச்சு. இந்த வசனம் இறங்கிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துடன் இருந்தாங்களா இல்லையா? அப்ப ஹயாத்துடன் இருக்கும் போது நீங்க மையத்துன்னு அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா அர்த்தம் வேற என்னன்னு அர்த்தம். சரி, இப்ப மையத்துன்னா என்ன, அதே நம்ம பார்க்கணும். இறைவன் சொன்னான், குல்ல நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அந்த மரணம் உண்டு, ஒண்ணு உண்டு. மரணத்துக்கு என்ன அர்த்தம் நம்ம மார்க்கத்துல? அல் இன்திகால் மின் தார் இலா தாரின் உஹ்ரா, ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகம் செல்லுதல், இதுக்குதான் அர்த்தம். மோத்தா போனா ஒண்ணும் இல்லாம இருக்குங்கிறது நம்ம கொள்கையில, கம்யூனிஸ்ட் கொள்கை, எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறது. கடவுளை மறுத்துக்கிட்டு இருக்கான்ல அவனுடைய கொள்கை, மோத்தா போனா எல்லாம் முடிஞ்சு போச்ச ஒண்ணுமே கிடையாதுங்கிறதா அவனுடைய கொள்கை. முஸ்லிமுடைய கொள்கை என்ன தெரியுமா? இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாருன்னு அர்த்தம். அவரு ஹயாத்துல தான் இருப்பாரு. ஹயாத்துல நம்ம கபருக்குள்ள நல்லவங்களுக்கு இன்பமான சுகம் கிடைக்கிறது, தீயவனா இருந்தாக்கா அங்க அதாபு கிடைக்குது. உயிர்னு ஒண்ணு இருந்தா தானங்க நல்லதை அனுபவிக்க முடியும், அதாபையும் அனுபவிக்க முடியும். அதனால இல்லாம போறேன்னு சொன்னாக்கா நம்ம மார்க்கத்தின் அடிப்படை கொள்கையை தகர்ப்பதல்லவா அது. நம்ம அடிப்படை கொள்கை என்ன? இன்னொரு வாழ்வு உண்டு. இது ஆலமு துன்யா, துன்யாங்கிற உலகம். கபருக்குள்ள போயிட்டு ஆலமுல் பர்ஸக்ங்கிற உலகம். வாழ்க்கை இருந்து கொண்டுதான் இருந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அப்புறம் அல்லாஹ் கபர்ல இருந்து எழுப்புவான், அது ஆலமுல் ஹஷர், மறுமை நான் அப்படிங்கிற ஒரு உலகம். அதுக்கு அடுத்து அல்லாஹ் நரகத்துக்கு சில பேர் அனுப்புவான், சொர்க்கத்துக்கு சில பேர் அனுப்புவான். இப்ப ஒவ்வொரு உலகத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. ஆனால் உயிர் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, வாழ்வு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நல்ல வாழ்வா கெட்ட வாழ்வா அது அவங்களுடைய செயலை பொறுத்தது. இல்லாம போறதுன்னு சொன்னா அது நம்முடைய மார்க்கத்தின் அடிப்படை கொள்கையை தகர்த்து விடுவதாகும். அப்ப ஈமானே பெருபெரிய கபரை வாழ்க்கை நம்ம ஒப்புக்கொள்ளலையே. கபரை ஒப்புக்கொள்ளா எப்படி ஈமான் இருக்கும்? அது இறைவனையே மறுப்பவருடைய கூற்றல்லவா. முடிஞ்சு போனா எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறது. நம்ம கொள்கை எல்லாம் இருக்குங்கிறதா, உயிரோட தான் இருக்கிறாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வது இது எல்லாருக்கும் உண்டுதானே. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க கொஞ்ச காலம். அது பிறகு சஹாபாக்களுடைய பார்வையோட மறைஞ்சிட்டாங்கல்ல, அதுதாங்க மையத்து, அதான் மூத்துங்கிறது. வேற என்ன இல்லாம போறேன் அர்த்தம்? இல்லாம போறேன் அர்த்தம் சொன்னாக்க எவ்வளவு பெரிய விபரீதம். மார்க்கத்தின் சட்டமே அங்கே தடுக்கப்பட்டு விடுகிறது. அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப மரணம்ங்கிறது ஒரு சுவை, அது எல்லாருக்கும் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உண்டு. கடைசி நேரத்தில் என்ன செஞ்சாங்க? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நேரத்திலே அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு பாத்திரம் இருந்தது, அந்த பாத்திரத்திலே நீர் இருந்தது. அந்த நீருக்குள்ளே தங்களுடைய கையை முக்கி முக்கி தங்களுடைய முகத்தை தடவி கொண்டார்கள். அந்த கடுமையான வேதனை இருக்கிறத புரிந்ததால் தான் இந்த வேதனையை விட்டும் என்னுடைய உம்மத்தை காப்பாற்றுவாயாக என்கின்ற துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக செய்தார்கள். அவங்க அனுபவிச்சு நமக்கு லேசாக்கிட்டாங்க. எனவே இது எல்லோருக்கும் உண்டு. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வது. சஹாபா பெருமக்களோடு இருந்தாங்க, வேற இடத்துக்கு போயிட்டாங்க, அவ்வளவுதான். அதற்காக அவர் இல்லாம ஆகிவிட்டார்களா? ஹயாத் இல்லையா? அவர்களுக்கு நமக்கும் தொடர்பு அறுந்து போய்விட்டதா? எப்படி சொல்ல முடியும்? நாம் ஸலவாத்து சொன்னால் எடுத்து காட்டப்படுகிறது, சலாம் சொன்னால் அதற்கு பதில் கூறுகிறார்கள். நம்முடைய நடவடிக்கைகள் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகின்றன. நல்லதாக இருந்தால்
அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள், இறைவனை புகழ்கிறார்கள். தீயதாக இருந்தால் இறைவனிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறார்கள், பாவ மன்னிப்பும் தேடுகிறார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி காட்டுகிறார். ஹயாத்தி ஹைருல்லக்கும் வ மமாத்தி ஹைருல்லக்கும் என்றார்கள். நான் உங்கள் கூட இருப்பதும் உங்களுக்கு நல்லதே, உங்களை விட்டும் செல்வதும் உங்களுக்கு நல்லதே. உங்களோடு இருப்பது நல்லது என்பது சொல்லிக்காட்ட தேவையில்லை, உங்களை விட்டும் செல்வதும் நல்லது என்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் கூறுகிறார்கள். உங்களுடைய செயல்பாடுகள் என்னிடம் எடுத்து காட்டப்படும். நல்லதாக இருந்தால் இறைவனை புகழ்கிறேன், தீயதாக இருந்தால் குற்றமாக இருந்தால் உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். ஆகவே உங்களை விட்டும் செல்வது கூட உங்களுக்கு நல்லதுதான். பஸ்ஸார் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கு மத்தியிலே இருக்கிற தொடர்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அல்லாஹ் என்ன கமென்னு சொன்னா நம்ம தப்பா வழங்கிட்டு இருக்க கூடாது. நம்முடைய மார்க்கத்திலே மௌத் என்றாலே ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம் பெயர்வது, அது எல்லாரும் கொண்டுதானே. அப்படி பெயர்ந்ததன் பின்னாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கிற தொடர்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. இன்னொன்னு சொல்லுவாங்க, எல்லாம் அவங்க எல்லாம் ஹயாத்தா இல்ல அப்படிங்கிறதுக்கு நல்லடியார்களை பார்த்து மலக்கள் என்ன சொல்லுவாங்க, கபூர்ல நல்ல பதில சொல்லும் பொழுது ஹதீஸ்ல வருது, நம் கனௌமத்தில் அரூஸ், மணமகன் உறங்குவது போன்று உறங்கு. அப்போ தூங்கிக்கிட்டு தானே இருப்பாங்க. அவங்க சொல்றது தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி நம்ம சொல்ற சலாமெல்லாம் அவங்க தெரியும், நம்ம சொல்ற வேண்டுகோள் அவங்க எப்படி தெரியும்? அங்கே தூங்குன்னு சொன்னா தூங்கிட்டே இருக்குன்னு அர்த்தமா? சுகமாக இன்பமாக இருங்கள் என்பதற்கு இது ஒரு அடையாளம். எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருங்கிறத இலக்கிய ரீதியில நீங்கள் மணமகன் உறங்குவது போன்று உறங்குங்கள் என்று அந்த மலக்கள் சொல்கிறார்கள். உண்மையில தூங்கிக்கிட்டுங்கிற அர்த்தம் அல்ல. அப்படி அர்த்தம் வச்சுட்டா பல ஹதீஸ்களுக்கு அது முரணாகி போய்விடும். காரணம் என்ன? மூமின்களை பார்த்தெல்லாம் நம்மை சலாம் சொல்லி இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தூங்கி கொண்டவங்களை பார்த்து நீங்க சலாம் சொல்லுங்கன்னு சொன்னாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் ஸலவாத்து சொன்னால் அதுக்கு எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்கிறார்கள். நீங்கள் சலாம் சொன்னால் அது எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது, நான் பதில் சலாமும் கூறுகிறேன் என்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிக்கிட்டு இருந்தா எப்படி பதில் சலாம் சொல்ல முடியும்? சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கபரிலே தொழுது கொண்டிருந்தார்கள், நின்ற வண்ணம் பார்த்தேன் என்கிறார்கள். தூங்கிக்கிட்டு இருந்தா எப்படி தொழுது இருக்க முடியும்? எல்லா நபிமார்களும் லைலத்துல் மிஅராஜுடைய இரவிலே பைத்துல் மக்திஸிற்கு வருகை தந்தார்கள், தொழுதார்கள். எல்லாம் தூங்கிட்டு இருந்தா எப்படி வந்தாங்க, எப்படி தொழுதாங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸிலே ஒரு தோழர் கபருக்குள்ளிருந்து குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதை கேட்டார் அல்லவா? அங்க உள்ளுக்கு தூங்கிக்கிட்டு இருந்தா எப்படி குர்ஆன் ஷரீஃப் அவர் ஓதி இருப்பாரு? சிந்திச்சு பார்க்கணும். எப்படி சலாம் சொல்லி அனுப்புறாங்க? முஹம்மது இப்னு முன்கதிர் ரலியல்லாஹு எப்படி சலாம் சொல்லி அனுப்புறாங்க? சலாம் சொல்லுங்க, மரணப்படுக்கையில் இருக்கக்கூடியவங்களை பார்த்து சலாம் சொல்லுங்கிறாங்க. அங்க போய் தூங்கிட்டு இருந்தா நீங்க எழுப்பி சலாம் சொல்லுங்கன்னு அர்த்தமா? எனவே நிம்மதியாக இருங்கள் என்பதை மலக்குகள் இப்படி இலக்கியமாக சொல்கிறார்கள். அதை தூங்கிட்டே இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு தான் இருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த அதிசயெல்லாம் நம்ம மறுக்கிறோம்னு வந்தாரு. அல்லாஹ் வச்சு காப்பாத்து. சரி, இறைவன் ஷுஹதாக்கள் விஷயத்திலே சொல்லி காட்டினானே, வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத், இறைவனுடைய வழியிலே தங்களுடைய உயிர்களை நீத்த அந்த தியாகிகளை மரணித்தவர்கள் என்று சொல்லாதீர்கள், அவர்கள் உயிருடன் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவங்கள பத்தி என்ன சொல்லுவீங்க? மலக்குகள் அவங்களுக்கு தானே சொல்லியிருப்பாங்க, நம் கனோமத்தில் அரூஸ், மணமகன் உறங்குவது போன்னு உறங்குன்னு அவங்கள பார்த்து தானே சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த ஷோதாக்களும் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்களா? அப்ப அல்லாஹ் ஹயாத்தோட இருக்கிறான்னு சொன்னதுக்கு அர்த்தம் தானே என்ன? சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லிட்டாங்கல்ல, நபியுல்லாஹி ஹய்யுன், அல்லாஹ்வுடைய நபி ஹயாத்தோட இருக்கிறார்கள். அப்படி ஒரு இறை தூதர் சொல்லி இருக்க அந்த கூற்றுக்கு முரணாக நாமே ஒரு கருத்தை வெறுப்பது எந்த வகையிலே நியாயம்? ஹதீஸை மறுக்கின்ற ஒரு அவல நிலை அல்லவா ஏற்பட்டுவிடும். எனவே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, மற்ற நபிமார்களும் சரி, இறைவருடைய நேசர்களும் சரி, ஹயாத்துடன் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் இறைவன் பிரத்யேகமான சில தன்மைகளையும் வகுத்துள்ளார். ஹயாத்துடன் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களுக்கு மட்டும் பிற பிரத்யேகமான சட்டங்களை இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இப்பொழுது நமக்கெல்லாம் தெரியும் எந்த பெண்களை திருமணம் செய்து கொள்ள கூடாது. இறைவன் வரிசையா சொல்லி காட்டுகிறான். ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வ பனாத்துக்கும் வ அகவாத்துக்கும், உங்களுடைய தாய், உங்களுடைய பிள்ளை, உங்கள் சகோதரி, இவர்கள் எல்லாம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டவர்கள் என்கின்ற வரிசையிலே வல் முஹ்ஸனாத்து மினன் நிசா, கணவன் உள்ள பெண்மணிகளும் திருமணம் செய்து கொள்ள விலக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பெண்ணுக்கு கணவர் இருந்தா அந்த பெண்ணை யாரும் திருமணம் செய்து கொள்ள கூடாது. இது நம்முடைய மார்க்க சட்டம். அந்த பெண்மணியுடைய கணவர் இறந்து விடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
இப்போ அந்த பெண்ணு இதா இருக்கணும், அர்பஅத் அஷ்ஹுரின் வ அஷ்ரா, இறைவன் சொல்லி காட்டுகிறான் 4 மாதங்கள் 10 நாட்கள் இத்தாவுடைய காலம் முடிந்ததன் பின்னால் திருமணம் செய்து கொள்வதற்கு ஆகுமான யாரையுமே அந்த பெண்ணு திருமணம் செய்து கொள்ளலாம். இது நம்முடைய மார்க்க சட்டம். ஆனால் இந்த சட்டம் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியர் விஷயத்தில் வேறுபடுகிறது. இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வமா கானலக்கும் அன் துஉது ரசூலல்லாஹ், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை கொடுப்பதற்கு உங்களில் யாருக்கும் அனுமதி இல்லை. வலா அன் தன்கிஹு அஸ்வாஜஹு மின் பஅதிஹி அபதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாலே அவர்களின் துணவியர் எவரையும் உங்களில் யாரும் எக்காலமும் திருமணம் செய்து கொள்ள கூடாது என்று இறைவன் சட்டம் போடுகிறார். ஒருவர் உயிரோடு இருக்கிறார் என்றால் அவருக்கு மனைவியாக இருக்கக்கூடிய பெண்ணை யாரும் திருமணம் செய்து கொள்ள கூடாது. அவர் இறந்து விட்டால் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்ததன் பின்னாலும் கூட அவர்களுடைய துணைவியர் எவரையும் யாரும் திருமணம் செய்து கொள்ள கூடாது என்று இறைவன் சட்டம் போடுகிறான் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதால் தான் அந்த சட்டத்தை போடுறான். அதே போன்று ஒரு ஆளுக்கு சொத்து இருக்கு, அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருடையது, அவர் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனா அவர் மூத்தா போயிட்டா அவருடைய வாரிசுதாரர்களுக்கு உரியது அந்த சொத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் இந்த சட்டம் மாறுபடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லா நூரத், எமக்கு எந்த வாரிசும் கிடையாது. வமா தரக்கனாஹு சதகா, எதை நாம் விட்டு செல்கிறோமோ அது பொதுமக்களுடைய பொது உடைமை சொத்து என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், ஒருவர் இருக்கின்ற போது அவருடைய வாரிசுதாரர்கள் உரிமை கொண்டாட முடியாது. மூத்தா போனாதான் அந்த சொத்தை வாரிசுதாரர்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் உங்களுக்கு பின்னால் சென்றாலும் கூட எனக்கு எந்த வாரிசும் கிடையாது, என் சொத்து எந்த வாரிசுக்கும் இல்லை, பொதுமக்களுக்குரியது என்று சொல்கின்ற போதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விவரம் இந்த ஹதீஸ் மூலம் நமக்கு கிடைக்கிறது. இது இவர்களுக்கு மட்டும் இருக்கிற பிரத்யேகமான சட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக இறைவன் இப்படி சட்டங்களை இறைவன் போடுவான். உதாரணத்துக்கு ஜக்காத்து கூட எடுக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவர் ஜக்காத்து பொருள் வாங்கக்கூடாது. அவருடைய குடும்பத்தினருக்கு அதே சட்டம் தான் இன்று வரைக்கும். அவர்களுடைய குடும்பத்தினர் ஏழையாக இருந்தாலும் கூட ஜக்காத்து வாங்கக்கூடாது. காரணம், அவர்களுக்கென்று ஒரு பிரத்யேகமான சட்டத்தை இறைவன் வகுத்து அவர்களை கண்ணியப்படுத்துகிறான். அதுபோன்றுதான் எல்லோரும் ஹயாத்துடன் இருக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் எல்லா வலிமார்களும் ஹயாத்துடன் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த விஷயத்தில் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் இந்த சட்டத்தை போட்டு பிரத்யேகமான இந்த சட்டத்தை வகுத்து நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறார். இப்ப எல்லோருமே ஹயாத்துடன் இருக்கிறார்கள். மனிதராக பிறந்த எல்லோருமே இறந்து விட்டாலே ஹயாத்து தான். நல்லவளா இருந்தா நல்ல சோத்தை அனுபவிக்கிறாங்க, தீவளா இருந்தா தண்டனை அனுபவிக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற போது ஏன் நம்ம நபிமார்களை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஹயாத்துடன் இருக்கிறான்னு சொல்லி? ஏன் நம்ம வலிமார்களை மட்டும் சொல்றோம் ஹயாத்துடன் இருக்கிறான்னு சொல்லி? இவர்கள் தான் அந்த ஹயாத்தினுடைய பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் நம்ம சொல்றோம், அவங்க எல்லாம் கடுமையான வேதனை கஷ்டத்தை இருந்துட்டு இருக்கிறாங்க. அது ஹயாத்தே அல்ல. உண்மையான ஜீவித வாழ்வு, நறுமணம் உள்ள அற்புதமான வாழ்வு இவர்களுக்குத்தான் இருக்கிறது என்பதால் தான் இவர்கள் ஹயாத்துடன் இருக்கிறார்கள் என்று நாம் கூறுகிறோம். உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்கின்ற நம்பிக்கை நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் வரட்டுமாக. இறைவன் தௌஃபீக் செய்தருள்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.